அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம், அதில் 9வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். இந்த சம்பவத்தை பார்க்கும்போது யோசேப்புடைய தலைமையில இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போறாங்க. யோசேப்பு அவன் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து அவன் சகோதரனை பார்க்க வரும்போது அங்கிருந்து அவனை குழியில போட்டு அவனை போத்திபாரிடத்துல விட்டு அவன் பார்வோனுடைய அரண்மனைக்கு போய் இப்படி அவன் எகிப்தில போய் அவன் இருக்கிறான். யோசேப்போடு சேர்ந்து மொத்தம் போனவர்கள் 70 பேர் போனாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில அடிமையாக்கப்பட்டார்கள். பைபிள் சொல்லுது, யோசேப்பை அறியாத, 8வது வசனம் பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அப்ப எகிப்துல யோசேப்புடைய மதிப்பு தெரியாத, யோசேப்புடைய வல்லமை தெரியாத, யோசேப்புடைய தெய்வம் இப்படிப்பட்டவர் என்பது தெரியாத ஒரு ராஜா பார்வோன் எகிப்தில் ஒரு ராஜா உண்டாகி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினான். அவர்கள் எத்தனை வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள்? 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவர்கள் செய்த வேலை என்ன? அவர்கள் 14வது வசனம் போடப்பட்டிருக்கிற சாந்தும் செங்கலுமாகி இவைகள் செய்யவும் வேளையிலும் வயலில் செய்யும் சகலவித வேளையிலும் அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளையும் அவர்கள் கொடுமையாய் நடத்தினார்கள். அவங்க கொடுமைப்படுத்தப்பட்டாங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்போ அவர்கள் சந்ததியா 430 வருஷம் அடிமைத்தனம்னா எவ்வளவு காலங்கள் அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க பாருங்க. அடிமையா இருந்தார்கள், வேலை செஞ்சாங்க, கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. அதாவது இதுல சொல்லுது, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா தங்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். ஜீவனை கசப்பாக்குறதுன்னா என்ன? செத்துட்டா கூட பரவாயில்லடா, வாழவே பிடிக்கல, செத்துடலாம் இருக்கேன்னு சொல்றேன் பாத்தீங்களா? அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வாழ்க்கையவே வெறுத்தார்கள். அவ்வளவு கடினமான காலம், அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த அதிகாரத்தில் 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். 3 காரியம். 1, அவர்கள் எத்தனை கஷ்டப்பட்டாலும் 12வது வசனம் சொல்லுது, ஆனாலும் அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். அல்லேலூயா. அப்ப நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களை ஜனங்கள் ஒடுக்கினாலும், உங்களை நெருக்கினாலும், உங்களை கஷ்டப்படுத்தினாலும், உங்களை காயப்படுத்தினாலும், எவ்வளவாய் நீங்கள் நெருக்கப்படுகிறீர்களோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாரே தவிர நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. அவன் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பங்களுக்கு பதில் தந்தார்னு தாவீது சொன்னது போல நெருக்கப்படுகிற காலங்களே கர்த்தரே அவர் தஞ்சமாய் இருக்கிறவராய் இருக்கிறார். அப்போ ஜீவிய நாட்களில ஆண்டவர் உங்களுக்கு தஞ்சமா இருக்கிறார். நெருக்கம் வர வர கர்த்தர் உங்களுக்கு பெருக்கத்தை கொடுப்பார். நெருக்கம் வர வர உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெருகும். நெருக்கம் வர வர நீங்கள் உங்கள் எதிராளியை விட 1 மடங்கு கூடிக்கொண்டே இருப்பீர்கள். நெருக்கப்பட உங்களுக்கு கர்த்தர் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நெருக்கம் வரும்பொழுது சில மனிதருடைய சுயரூபங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நெருக்கம் வரும்பொழுது யார் யார் எப்படி இருக்கிறாங்கன்ற உண்மை தன்மையை அறிந்து கொள்ள தேவன் ஒரு பெரிய வெளிப்பாட்டை உங்களுக்கு தருவார். அப்ப நெருக்கம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நீங்க சோர்ந்து போக வேண்டாம். ஏன்னா கர்த்தர் அந்த நெருக்கத்தை அனுமதித்திருக்கிறார். நெருக்கத்தின் மத்தியில நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் ஒரு பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் தருவார். பைபிள் சொல்லுகிறது பாருங்க, எவ்வளவாய் அவர்களை ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் என்ன செஞ்சாங்க? பழுகி அவர்கள் பெருகினார்கள். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது 17வது வசனம், மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தியன் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார். அல்லேலூயா. எகிப்துல ஒரு சட்டம் போட்டார் ராஜா.
ஏன்னா அங்கே ஒரு சத்தம் வந்தது, உனக்கு மேலே ஒரு ராஜா வரப்போகிறான், அவன் இப்போ தான் பிறக்கிறான், பிறந்துட்டான், நீ அதனால் உன்னை எடுத்துட்டு அவனை தான் ராஜா வரப்போகிறான், அவனை நீ கருவிலை அழிச்சிடும்னு சொன்ன உடனே இவன் ஒரு சட்டம் போடுறான், பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்று போடுங்கள், எல்லா பிள்ளைகளையும் கொண்டு போடுங்க ஒரு சட்டம் வருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மருத்துவச்சிகள் அவர்களை கொல்லாமல் தப்பி விட்டார்கள். அல்லேலூயா, தப்ப விட்டாங்க. சில நேரங்களில் நம்மளை அழிக்க நினைக்கிறவன், அவனுடைய அழிக்க நினைக்கிறவனை வச்சே கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். அல்லேலூயா, கர்த்தர் செய்கிற அற்புதமான செயல் அதுதான். யார் நம்ம விளங்கக்கூடாது, நம்ம ஒன்றும் இல்லாமல் போகணும், நம்ம ஒன்றும் இல்லாமல் நாசமாக போகணும்னு நினைச்சானோ அவன் கையை வச்சே நம்மளை ஆசீர்வதிக்க வைக்க என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது, பச்சிக்கிறவிடத்திலிருந்து பச்சனத்தையும் பலவானிடத்திலிருந்து மதுரத்தையும் தருவார். அர்த்தம் என்ன அப்படின்னா, எவன் உன்கிட்ட புடுங்கி திங்க நினைக்கிறானோ அவனையே உனக்கு கொடுக்க வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப தேவன் செய்கிற அற்புதமான காரியத்தை பாருங்க. மருத்துவச்சிகளை வச்சு ஆண் பிள்ளைகளை கொலை செய்யணும்னு நினைச்ச அந்த பார்வோனுக்கு அந்த மருத்துவச்சிகள் கண்களில் கர்த்தர் அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தயை கிடைக்க பண்ணினார், தேவ திட்டத்துக்கு தயை கிடைக்க பண்ணினார், தேவன் சொன்ன காரியத்தை நடக்க பண்ணினார். தேவன் சொன்னது நடக்கும், அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. நான் சொல்றேன், அருமையான தாயாருக்கு இருக்கிற நமக்கும் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். நம்மளை ஒருத்தன் அழிக்க நினைச்சானா அவன் நம்ம காலில் கொண்டு வந்து கர்த்தர் விழ வைப்பார். இதுதான் சத்தியம், பைபிள் நமக்கு சொல்லுகிற சத்தியம். அல்லேலூயா. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க என்ன நடந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார், எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார், எனக்காக அக்னியை அனுப்புகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், எனக்காக பலவான்களை முறியடிக்கிற ஆண்டவர் இருக்கிறார், எனக்காக அற்புதங்களை செய்கிற ஒரு தெய்வ வல்லமை எனக்குள்ளேயும் என் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது என்பதை விசுவாசியுங்கள். ஒருபோதும் உங்களை அடக்கி ஒடுக்க யாரால் என்ன செய்ய முடியாது, முடியவே முடியாது. அப்போ முதலாவது ஒடுக்கும் போது ஆண்டவர் பெருக்கத்தை தந்தார். இரண்டாவது அழிக்க நினைத்தவன் கையாலே காப்பாற்றினார். மூணாவது அந்த 19வது வசனம் சொல்லுது, மருத்துவச்சிகள் அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி சொன்னாங்களாம், எபிரேய ஸ்திரீகள் எகிப்தின் ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். அவர் சொல்றா, கீழே சொல்லிட்டு வரும்போது, நாங்க போய் டெலிவரி பண்றதுக்குள்ள அவங்களே பிரசவம் பண்ணிடுறாங்க, அவங்களே குழந்தை பத்து எடுத்துடுறாங்க. என்ன காரணம்னா, என்னைக்குமே யோசனை பண்ணுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைங்க உலகத்தை விட, துன்மார்க்கனை விட, அழிஞ்சு போகிறவனை விட, உலகத்தான் சினிமாக்காரனை விட, விபச்சார சந்ததிகளை விட கர்த்தர் நம்மளை பலமுள்ளவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய பலன் பணம் காசு, அவன் நல்ல உடம்பு வாக்கு வாக அல்ல, நம்முடைய பலன் கர்த்தரினுடைய பலனாய் இருக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13 சொல்லப்படுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன்னா என் பலன் மனுஷனுடைய அல்ல, என் பலன் சாப்பாட்டினால் வர்ற பலன் கிடையாது. எல்லாரும் சாப்பிட்டு பலன் ஆவாங்க, ஆனா நான் சாப்பிடாம உபவாசத்து பலன் பெற்றுக்கிறேன். இதை சாப்பிட்டா நல்ல போஷாக்கு கிடைக்கும், இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு புரோட்டீன் கிடைக்கும், இதை முட்டையை சாப்பிடுங்க, அது அவன் கறியை சாப்பிடுங்க, மீனை சாப்பிடுங்க, அது இது நல்ல பலனாயிருவீங்க. நான் சொல்றேன், கறி முட்டை மீன் சாப்பிடுறதை விட ஒன்றும் சாப்பிடாமல் உபவாசத்தில் தேவ சமூகத்தில் இருக்கும்போது உணவு உண்டவனுடைய பலத்தை விட நான் உபவாசம் இருந்த என்னுடைய பலன் பெரிதா இருக்கும். கர்த்தர் எனக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தர் நம்மளை எப்படிதான் வச்சிருக்கிறாரு, உலகத்தாரை விட கர்த்தர் நம்முடைய பலசாலிகள். உலகத்துல பாருங்க, நமக்கு வந்த பிரச்சனை மாதிரி யாருக்காவது வந்தா அவன் செத்திருப்பான், நான் தற்கொலை பண்ணி செத்திருப்பான். ஆனா நம்ம இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி 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 நிக்கிறோம்னா நம்முடைய பலன் கிடையாது, கர்த்தருடைய. கையை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே என் பலன் கிடையாதப்பா, என்னுடைய திராணிக்கெல்லாம் இதெல்லாம் நடக்கிறதே கிடையாது, ஆனா உங்க பலன் எனக்குள்ள இருக்கிறதுனால சகலத்தையும் என்னால் ஜெயிக்க முடிகிறது, சகலத்தையும் செய்ய என்னால் முடிகிறதுக்கு காரணம் உம்முடைய பலன் எனக்குள்ள இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பலத்தவர்களா இருப்பதற்கு காரணம் என்னன்னா, கர்த்தரே பலனா இருக்கிறார். இருக்கிற உங்களுக்கு எனக்கு யார் தான் பலன்? கர்த்தர் தான். பக்கத்தில் கைப்பிடிச்சாங்க, கர்த்தர் உனக்கு பலன். நீ சாப்பிட்ற சாப்பாட்டு உனக்கு பலன் இல்லை, கம்மங்கூழ் குடிக்கிறதுனால பலனா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. பருத்திப்பால் சாப்பிட்றதுனால பலனா இருக்குன்னு நினைச்சாங்க. டெய்லி அவிச்ச முட்டை 2 சாப்பிட்றேன் பாச நல்ல பலன், அப்படி இருக்கேன் பூம பிஷ்டி அல்வா சாப்பிட்றேன் நல்ல பலன், அதெல்லாம் ஒன்றும் குப்பை. உங்களுக்கு பலன் தருகிறவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. அப்போ எனக்கு பலன் யார் தான்? என்னுடைய பலன். என் சாப்பாட்டில் பலம் வர்றது பலன் அல்ல, தேவனே என்னுடைய பலனாய் இருக்கிறார்.
அல்லேலூயா. அதான் சொல்றாரு பவுல் சொல்ற, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஒரு பலன் இருக்கிறது. எகிப்தின் சேனைகள் போல பலன் அல்ல, அவர்களை விட மேலான பலன். ஒடுக்கப்பட்டாலும் பெருகுகிற பலன், மருத்துவச்சைகளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பலன். உலகத்தார் அழிக்க நினைச்சா பாருங்க, அவனை வச்சே நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு பலன் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 20வது வசனம் பாருங்க. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்தும் போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி அற்புதங்களை செய்றார் பாருங்க. மிகுதியும் பலத்து போகக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கவலைப்படாதீங்க, நீங்க பலத்து போவீங்க. உங்க பலன் பெருசா இருக்கும். உங்களுக்கு விரோதமா கூட்டம் கூடி பேசின ஆட்களெல்லாம் ஒன்றுமில்லாமல் போறத உங்க கண்ணே பார்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தங்க சுரங்கத்தில் ஒருத்தன் வேலை பார்த்தான், ஒரு பையன். அவன் வேலை பார்க்கும்போது டெய்லி சாப்பாடு கொண்டு வருவானா. சாப்பாடு கொண்டு வந்து ஜெபம் பண்ணி சாப்பிடுவானா. ஒரு நாள் தங்க சுரங்கத்தில் மத்தியானம் வேலை முடித்தோடனே எல்லாரும் அவங்க கூட சேர்ந்த பசங்கள்லாம் சாப்பிட உட்காந்தாங்களாம். எல்லாரும் பாத்திரத்தை எடுத்து சாப்பிட உட்காந்து இவன் மட்டும் என்ன செஞ்சானா, சாப்பாடை திறந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருந்தானா. ஜெபம் பண்ண உடனே திடீர்னு மேலே இருந்து காக்கா சாப்பாட்டுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு, எச்சம் போட்டுருச்சு. எல்லாரும் சொன்னாங்கண்ணா, சே ஏடா கடவுள் கடவுள்னு இந்த மாதிரி சாப்பாட்டில் எச்சம் விழுந்துருச்சு, நீ இதுக்கு தான் உங்கள் கடவுளுக்கு ஜெபம் பண்ணியா, இதுதான் உங்கள் கடவுள் உனக்கு செய்கிற நன்மையானு சொல்லி அவனை கேலி பண்ணி அப்படியே அவன் அழுதுட்டானா. என்ன ஆண்டவரே இப்படி அழ வச்சிட்டீங்களே, இப்போ எல்லாரும் கேலி செய்கிற மாதிரி ஆகிட்டே. உடனே அவன் இந்த சாப்பாடை கொண்டு போய் வெளியே கொண்டு போய் கொட்டிட்டு கை கழுவிட்டு இருந்தானா பாருங்க. அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அவர்கள் மேலே அந்த தங்க சுரங்கம், தோண்டி போட்ட சுரங்கம் விழுந்து 6 பேரும் செத்து போனார்களாம். இவன் சாப்பாடை வச்சுட்டு கொட்டிட்டு திரும்புறானா, அந்த கட்டடமே அந்த சுரங்கமே இடிஞ்சு விழுந்து எல்லாரும் செத்து போனாங்க. அப்போ தான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நீ செய்வதெல்லாம் நன்மை. அந்த காக்கா மட்டும் எச்சம் போடலைன்னா இவன் என்ன செஞ்சிருப்பான், உள்ள உட்காந்து சாப்பிட்டுருப்பான், இவனும் செத்துருப்பான். அதனால தான் சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு தீமை செய்கிற மாதிரி தான் தெரியும், கர்த்தர் நமக்கு துரோகம் செய்கிற மாதிரி தெரியும், கர்த்தர் நம்மளை வாட்டி வதக்கிற மாதிரி தெரியும், கர்த்தர் நம்மளை நெருக்கத்தில் அனுமதிக்கிற மாதிரி தெரியும், கர்த்தர் நம்முடைய கண்கள் பார்க்க கூடாதபடிக்கு பல வேதனையான சம்பவங்களை நம்ம பார்க்கிற மாதிரி செய்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவைகள் எல்லாம் நம்முடைய முடிவல்ல, நம்மை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் சில காரியங்களை செய்கிறார் என்பதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. நீ நெருக்கப்படப்பட, நீ ஒடுக்கப்படப்பட கர்த்தர் உனக்கு ஒரு பெருக்கத்தை தருவார். ஏன்னா நீ பலசாலியாக மாறணும். நீங்கள் பலவீனங்களிலே கர்த்தருடைய பலன் உங்களுக்கு பூர்ணமாய் விளங்கணும். அதுக்கு தான் இந்த நெருக்கம், இந்த வேதனை, இந்த கஷ்டம். சில நேரத்தில் நீங்களே சொல்லுவீங்க, என்ன ஜெபம் பண்ணி என்ன செய்யறது, ராத்திரி ஜெபம் பண்றேன், பகல்ல ஜெபம் பண்றேன், ஜெபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், சபைக்கு வாரம் ஓடுறேன், எல்லாம் செய்யறானா, எனக்கு இவ்வளவு பிரச்சனை, எனக்கு தான் வந்துகிட்டே இருக்குன்னு நினைப்பீங்க. இல்ல, கர்த்தர் உங்களை புடமிடுகிறார், உங்களை உருவாக்குகிறார். அநேகருக்கு முன்பதாக உங்களை சாட்சியா நிறுத்துறதுக்கு தேவன் சில அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். மறந்துடாதீங்க, நெருக்கப்பட்டீங்கன்னா பெருக்கம் வரப்போகுது. ஜெபம் பண்ணுவோமா? நெருக்கத்தின் மத்தியில கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தருவாரா? எல்லாரும் கண்ணை மூடி ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நெருக்கத்தின் மத்தியில் உம்மை நோக்கி நான் கூப்பிடுறேன் ஐயா, ஒரு பெரிய பெருக்கத்தை தருவீராக. எனக்கு நெருக்க மாதிரி தெரியுது, எனக்கு பிரச்சனை மாதிரி தெரியுது, எனக்கு போராட்டம் மாதிரி தெரியுது, ஆனா அது நடுவில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.